உறுப்பினர் அருண்குமார் டாக்டர் அருண்குமார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் இந்திய அரசியலில் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்து வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் நல்லாட்சியினை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வழங்கிட ஆட்சி அமைத்திருக்கும் இளைஞர்களின் இதய துடிப்பாக திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களே, மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது கன்னி பேச்சை துவங்குகிறேன். ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து என்னை திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட வைத்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து எனக்கு அரசியலில் ஒரு நல்ல முகவரியை அளித்தது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். என் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து அன்பும் ஆதரவும் அளித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள். உங்கள் ஒரு வாக்கிற்கும் உங்கள் நம்பிக்கையிற்கும் உங்கள் அன்பிற்கும் என்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்றும் திருவள்ளூர் மக்களின் குரலாகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து உழைப்பேன். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்த பெருமை தமிழ்நாடு பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1977ஆம் ஆண்டு அதே திராவிட அரசியல் பாணியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் தமிழகம் மற்றொரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை கண்டது. இதன் தொடர்ச்சியாக 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை தமிழ்நாடு கண்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கான முதன்மை காரணமாகவும் மக்கள் தலைவராகவும் இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாகவும் சரித்திர நாயகமாகவும் திகழ்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவார். தாங்கள் திருச்சி மலைக்கோட்டை நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதே சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கதவுகள் தங்களை வரவேற்க தயாராகிவிட்டன. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழக மக்கள் தங்களுக்கு மகத்தான வெற்றியை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய காலத்திலிருந்தே ஐம்பெரும் தலைவர்களின் அடையாளத்தை அவர்கள் கொள்கையிலும் தமிழ்நாடு தன்னகத்தே கொண்டுள்ளது. குறிப்பாக கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் அவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள், வெள்ளையர்களை எதிர்த்து அஞ்சா சிங்கப்பெண்ணாக வழங்கிய வீரமங்கை நாச்சியார் அவர்கள், விடுதலை போராட்டத்திற்காக தமது குடும்பத்தையும் வாழ்வையும் அர்ப்பணித்த திருமதி அஞ்சலையம்மாள் ஆகியோரும் இத்தருணத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்நாட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் குத்துவிளக்கு ஏற்றுவது நமது மரபும் பண்பாடும் ஆகும். அந்த குத்துவிளக்கில் ஒளிரும் 5 முகங்களும் நமது வெற்றி பயணத்திற்கு வழிகாட்டியே ஐம்பெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் அவர்கள் சிந்தனைகளையும் நினைவூட்டும் சுடர்களாக திகழ்கின்றன. முன்னால் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இருந்தவர்களை புறந்தள்ளி மாபெரும் மாற்று சக்தியாக ஜனநாயக புரட்சியின் அடையாளமாகவும் உருவெடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல தொடர்வரும் ஆண்டுகளிலும் தாங்கள் தான் நிதன முதல்வராக உங்கள் செயல்பாடுகளின் மூலம் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை வழங்க உள்ளீர்கள். கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் மானியம் தொடர்பாக சில முக்கிய கருத்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் தொகுதி மக்களின் சார்பாக கூட்டுறவு வழங்கல் மற்றும் மானிய கோரிக்கைகள் தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கோரிக்கைகளையும் இந்த மாண்புமிகு பேரவை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கூட்டுறவு என்பது ஒரு துறை அல்ல, அது ஒரு ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார பாதுகாப்பு கரம். விவசாய கடன் வாங்கும் போதும் துணை நிற்பது கூட்டுறவு. விவசாயி விளைவித்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதும் உதவுவதும் கூட்டுறவு. ஒரு ஏழை குடும்பத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதும் அரசின் உணவு வழங்கல் அமைப்பின் முக்கிய பொறுப்பு. இந்த நோக்கத்தில் 2026-27 திருத்த வரவு செலவு திட்டத்தின் கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெற்ற பயிர்க்கடன் தகுதியான விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தின் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடையும் வகையில் 5932 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு ரூபாய் 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. இது வெறும் நிதி ஒதுக்கீடு அல்ல, விவசாயியின் நெற்றியில் இருந்த கடன் சுமையை குறைக்கும் நம்பிக்கை.